ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பரில் இருந்து கொஷின் நம்பர் 170 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் புக் ப்ரூஃப் பேஜ் நம்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? ஒரு பக்கம் வந்து நீர் சந்தி கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதனோட இணைப்பு எந்தெந்த 2 கடல்களுக்கு இடையில் அந்த நீர் சந்தி வருது அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜிப்ரால்டர் நீர் சந்தி, இது எங்கே இருக்குது அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மலாக்கா நீர்ச்சந்தி, இது வந்து இந்திய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலுடன் இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க. சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாக் நீர்ச்சந்தி, இது வந்து வங்காள விரிகுடா பாக் வளைகுடா இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க. டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா பனாமா நீர்ச்சந்தி, பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது தவறான இணையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி தான் தவறான இணை. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பனாமா நீர்ச்சந்தி பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இணைப்புன்றது தவறானது. ஓகேங்களா? சரி, இதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா ஏல என்ன இருக்குது, ஜிப்ரால்டர் நீர்சந்தி, அடுத்தது மலாக்கா நீர்சந்தி, அடுத்து பாக் நீர்சந்தி, இதெல்லாம் ஒன்றா நம்ம பார்த்துட்டு கடைசியாக இதை பார்க்கலாம், பனாமா நீர்சந்தி. ஓகேங்களா? எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதோ பாருங்கள், இது எந்த புக்கில் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் டெர்ம் 1ல் பேஜ் நம்பர் 182 இருக்கும். ஜிப்ரால்டர் நீர்சந்தி இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீர்சந்தி வந்து அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. அப்போ இது கரெக்டான இணை. ஓகேங்களா? அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் டெர்ம் 1ல் பேஜ் நம்பர் 184, எல்லாமே 6th டெர்ம் 1ல் பேஜ் நம்பர் வெவ்வேறு இடத்துல இருக்கும். எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் புக் தான். ஓகேங்களா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2வது நீர்ச்சந்தி பியில் இருக்கு இல்லையா, அது ஆப்ஷன் பியில் இருக்கிறது. மலாக்கா நீர்சந்தி எங்கே இருக்குன்னா இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. இதுவும் சரியான இணை. அடுத்து 3வது ஆப்ஷன் சியில் இருக்கிறது. இதுவும் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் டெர்ம் 1ல் பேஜ் நம்பர் 184 இருக்கும். பாக் நீர்சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. ஓகேங்களா? இதே தான் புக்கில் இருக்குது, இதே தான் வந்து கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்குது சரியான இணையா. ஓகேங்களா? இதுவும் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது இதே வந்து வெவ்வேறு புக்கில் வேறு புக்கில் இந்த பாக் நீர்சந்தி வேறு இணைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஷன் போகுது இல்லையா, அதுலேயும் கொடுத்துருந்தீங்க. பாக் நீர்சந்தி வேறு ஒரு இணைப்பில் இருக்குது, வங்காள விரிகுடா கூட வேறு ஒரு இணைப்பில் இருக்குது, பாக் வளைகுடா வராது அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தீங்க. அதுவும் இருக்குது, ஆனால் அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். நான் இதில் ப்ரூஃப் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த கீழே பாருங்கள், அதுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 2ல் ஒருத்தங்க எடுத்து போட்டிருந்தீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே கமெண்ட்ஸ்லேயே போட்டிருந்தீங்க. 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 117 இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. இதில் உதாரணமும் கொடுத்துருக்காங்க. அந்த நீர் சந்திக்கு பாக் நீர் சந்தினா வங்காள விரிகுடாவையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? அடுத்து நான் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்தது இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எந்த புக்கில்னா 11th ஜாக்ராஃபி புக்கில் பேஜ் நம்பர் 122 கொடுத்துருப்பாங்க. என்னென்னா நீர் சந்திக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன நீர் சந்தினா பாக் நீர் சந்திக்கு எடுத்துக்காட்டு. பாக் நீர் சந்தினா மன்னார் வளைகுடாவையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்கிறது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்ட் தான். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா காமனாக வரும். மற்றதெல்லாம் வேறு என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் வந்து இந்திய பெருங்கடல் வரும், ஒரு இதில் வந்து மன்னார் வளைகுடா வருது, ஒரு இதில் ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன பார்த்தோன்னா பாக் வளைகுடான்னு பார்த்தோம். ஓகேங்களா? இது மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். நம்மளுக்கு அந்த 3ல் 1 கொடுத்து நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது அப்போ கரெக்டானது. இது என்னன்னு நம்ம கிராஃபில் பார்த்தா நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து இந்திய இயற்கை அமைப்பு. அதில் பாருங்கள், நான் அந்த லைன் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். வங்காள விரிகுடா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இது வங்காள விரிகுடா, இது இந்திய பெருங்கடல். பிளாக்கில் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாக் ஜலசந்தி, அதாவது பாக் நீர் சந்தி. ஓகேங்களா? அது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வேறு என்னென்ன அதில் நம்ம பார்த்தோம், இந்திய பெருங்கடல் ஒன்று, வங்காள விரிகுடாவுக்கு இடையில் இருக்கிறது பாக் நீர் சந்தின்னு பார்த்தோம். இன்னொன்று மன்னார் வளைகுடா பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்த்தோன்னா பாக் வளைகுடா, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக இந்த இடத்துல இருக்கும். பாக் ஜலசந்திக்கும் கீழே மன்னார் வளைகுடாவுக்கும் நடுவில் பாக் விரிகுடா அல்லது வளைகுடான்னு கீழே இருக்குது. அது நான் இன்னொரு கிராஃப் கீழே காமிக்கிறேன், வரைபடத்தை காமிக்கிறேன், அதில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்திய பெருங்கடலுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் நடுவில் தான் இந்த பாக் நீர் சந்தி இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதையும் நீங்கள் சொல்லலாம். அதே போல் மன்னார் வளைகுடாவுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில் தான் இந்த பாக் ஜலசந்தி இருக்குது. இதுவும் ஒரு ஆன்சராகவும் கொடுக்கலாம். அடுத்தது பாக் வளைகுடாவுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் நடுவில் தான் இந்த பாக் ஜலசந்தி இருக்குது. ஓகேங்களா?
அப்போ இதுவும் ஆன்சர் தான். அந்த 3மே ஆன்சர் தான் பாக் நீர் சந்திக்கு. ஆனால் நம்மளுக்கு கொஷினில் என்ன இருக்கோ அதுவும் ஆன்சர் தான், அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? அப்போ அதுவும் சரியானதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ திருப்பி இன்னொரு படத்தை நான் காமிக்கிறேன். இது வந்து இந்திய இயற்கை அமைப்பில் இருந்துச்சு. அடுத்து இந்திய அரசியல் தமிழ்நாடு மேப்பில் கொடுத்துருக்காங்க. கிளியராக இருக்கும் பாருங்கள். இதோ அந்த படத்தையே நான் வரைஞ்சிருக்கேன், வரையில் அதில் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்திய பெருங்கடல் கீழே இருக்குது. அதில் என்னென்ன நம்ம ஆப்ஷனில் பாக் நீர் சந்திக்கு எந்தெந்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தோம், 6th பார்த்தோம், அதே மாதிரி 9th புக்கில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் என்னென்ன இருந்ததுன்னா இந்திய பெருங்கடல் இருந்தது, மன்னார் வளைகுடா இருந்தது, பாக் வளைகுடா இருந்தது. மேலே வங்காள விரிகுடா கூட 2 இணைப்பில் இருந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா பாக் வளைகுடா வங்காள விரிகுடாவுக்கும் இடையில் பாக் நீர் சந்தி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தானே? பாக் வளைகுடாவுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் நடுவில் தான் இந்த பாக் ஜலசந்தி இருக்குது. அதாவது ஜலசந்தினா நீர் தான், ஜலம்னா நீர் சொல்கிறாங்களே அதான் பாக் நீர் சந்தி தான் அது. அப்போ பாக் வளைகுடாவுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் நடுவில் பாக் ஜலசந்தி இருக்குது. இது சரியானது. அடுத்தது இதையும் நீங்கள் சொல்லலாம், மன்னார் வளைகுடாவுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் நடுவில் தான் இந்த பாக் ஜலசந்தி இருக்குது. எல்லாத்துக்கும் நடுவில் தான் இந்த பாக் ஜலசந்தி இருக்குது. அதே மாதிரி இந்திய பெருங்கடலுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் நடுவில் தான் இந்த பாக் ஜலசந்தி இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இதில் எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அந்த கொஷினுக்கு ஆன்சர் ரைட் தான். அப்போ இங்கே கொஷினில் கொடுத்துருக்கிறது கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த 2 பெருங்கடல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நடுவில் வளைகுடாவை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நடுவில் பாக் ஜலசந்தி இருக்குது. ஓகேங்களா? இதில் 11th ஸ்டாண்டர்டில் அது கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 9th ஸ்டாண்டர்டில் இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ஆன்சர் தவறு அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. இது கரெக்டாக தான் அந்த ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? இது 3த்தையுமே சொல்லலாம். பாக் ஜலசந்திக்கு எடுத்துக்காட்டாக இது 3மே சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஆப்ஷன் சியும் உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியுது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருந்தாங்க? பனாமா நீர் சந்தின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் டியை நம்ம எடுத்து பார்த்துட்டு வரலாம் கொஷினில் என்ன இருக்குன்னு. இதோ பாருங்கள். இப்போ ஆப்ஷன் ஏ, பி, சி இது 3ம் சரியான இணை. ஆப்ஷன் டி தான் தவறான இணை நான் சொன்னேன். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பனாமா நீர் சந்தி கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இணைப்பு. ஓகேங்களா? பசிபிக் அட்லாண்டிக் பெருங்கடல். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக. இதோ பாருங்கள். இது எந்த புக்கில்னா 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 181 இருக்கும். அதில் வந்து பனாமா கால்வாய்னு இருக்கும். பனாமா கால்வாய் தான் அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொஸ்டினில் பனாமா நீர் சந்தின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறானது. இது இங்கே ஃபஸ்ட்லேருந்து படிச்சுவாங்க. 1914 பனாமா நீர் சந்தியின் குறுக்கே 80 கிலோமீட்டர் நீளத்திற்கு அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் விதமாக பனாமா கால்வாய் வெட்டப்பட்டது. இது பனாமா நிலசந்திக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பனாமா கால்வாய். ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தது பனாமா நீர் சந்தின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறானது. அந்த இடத்துல பனாமா கால்வாய்னு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அப்போ அதுதான் தவறான இணை. இது டைரெக்டாகவே இல்லை, ப்ரூஃப் இருக்குது. பனாமா கால்வாய்க்கு தான் அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்புன்னு அந்த இடத்துல கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த இடத்துல ரைட் சைடில் கரெக்டாக இருக்குது. லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பனாமா நீர் சந்தின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல பனாமா கால்வாய் தான் வரணும். ஓகேங்களா? இதுலேருந்தே இது தவறான இணை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ கரெக்டான ஆன்சர் எது வந்து அதில் தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி பனாமா நீர் சந்தி. இந்த இடத்துல பனாமா கால்வாய்னு வரணும். வந்திருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும். அந்த இடத்துல மாற்றி இருக்கிறதுனால இந்த இணை வந்து தவறானது. ஓகேங்களா? இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை இது நான் சொல்கிற ஆன்சர் தப்பு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, பார்த்துக்கலாம். ஆன்சர் கீழே என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.